Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா சத்தமா கரவையத்தி ஹல்லேலூயா. நீண்ட நேரமா உட்கார்ந்திருக்கோம். எல்லாரும் எழும்பி நின்று ஸ்தோத்திர வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நினைப்பூட்டுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 12:1-2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற இந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு திருப்தியின் ஆண்டு என்று ஃபுல் காஸ்பல் பென்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு ஒரு நல்ல விஷனாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம். ஒன்று, நாம் ஏற்கனவே வெள்ளிக்கிழமையே யாபேஷை போல ஜெபித்தோம், என்னை ஆசீர்வதியும். ஃபினிஷ். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மலேசிய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு யோசேப்பின் மூலம் எகிப்து தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமாவா இல்லையா? அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் இனி தேசத்துல வாழ முடியாது, பஞ்சம் இந்த தேசத்தை அழித்து போடும் என்று அவர் கருதினார். பயந்துட்டாரு. ஆனா அதே இடத்துல சிறைச்சாலையில் இருந்த ஒரு இளைஞன், ஒரு வாலிபன் யோசேப்பை தேவன் அந்த தேசத்தின் நடுவில் கொண்டு வந்து யோசேப்பின் மூலம் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். அப்ப நான் சொல்ல வருது என்ன? ஆபிரகாமின் சந்ததியாகிய இந்த தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு இந்த மலேசிய தேசம் ஆசீர்வதிக்கப்படணுமா படக்கூடாதா? படணுமா படக்கூடாதா? மலேசிய தேசத்திலேயே பிறந்து வளர்ந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்து வந்தாலும் சரி, இந்த எம்ஜிபிசி ஃபெலோஷிப்பில் இருக்கிற நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆமென். விசுவாசத்தின் பிள்ளைகள். ஆமென். நீதியின் பிள்ளைகள். ஆமென். பரிசுத்தத்தின் பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மலேசிய தேசத்துல 13 ஸ்டேட் இருப்பதாக சொல்ல கேட்டேன். கர்த்தர் நல்லவர். இந்திய தேசத்துல ஸ்தோத்திரம் 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஆகவே இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்திய தேசத்திற்கு எல்லா தேவ பிள்ளைகளும் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு மிஷன் ஃபீல்டில் ஸ்தோத்திரம் பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்த சபையில் மிஷனரி ஸ்தோத்திரம் கூடிய தரிசனத்தில் இந்த மலேசிய சபை இருக்குது. ஆமாவா இல்லையா? அதற்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நேரில் வந்து முகமுகமாக பார்க்கிறோம், சந்தோஷம். ஆனால் இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் நமது வலதுகரம் உயர்த்தி ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அவ்வளவுதான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். வாயை திறந்து விடுதலையா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும். உங்க வாயை திறக்கணும். இருதயம் பலிபீடம் மாறணும். ஒரு 50 ஸ்தோத்திரம் சொல்லலாமா? ஸ்தோத்திரா 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 ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா. மலேசிய தேசம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். தேவ மகிமை பெருக வேண்டும். தேசத்தை ஆளுகிற ஸ்தோத்திர முக்கியஸ்தர்கள், பல ஜாதி ஜனங்கள், பல பாஷைக்காரர்கள், பல கலாச்சாரம் நிறைந்தவர்கள் இந்த தேசத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அடிமட்டம், ஏழை திக்கற்றோர் கைவிடப்பட்டோர் என்கிற ஸ்தானம் வரையில் உண்டு. அனைவரை கர்த்தர் ஆசீர்வதித்து மீட்டு ரட்சிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவ இருள் அகலும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சாப இருள் அகலும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனம், வியாதி, மரணம், அகால மரணங்கள், விபத்துகள், ஆபத்துகள், விக்னங்கள் நீங்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை மூடி இருக்கிற எல்லா காரிருள் விக்கிரக வல்லமைகள் ஸ்தோத்திரம், இந்த தேசத்தை ஸ்தோத்திரம் பாழாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசி கிரியைகள் முற்றிலும் நிர்மூலமாகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டு ரட்சித்து தேவனுடைய சபையில் கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் அனுபடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஊழியர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமை கொண்டு வந்தது போல நல்ல குடும்ப சூழ்நிலை, நல்ல அடிப்படை நன்மைகள், இவை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக மட்டும் அவருடைய சத்தத்தை கொடுத்து அவருடைய சித்தத்தை காண்பித்து அவருடைய கரபிடித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், ஊழியர் முழு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் தாங்கி மிக ஆச்சரியமாய் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ சித்தம் செய்விக்க தேவனுடைய கரத்தின் கருவியாய் பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் குடும்பமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், வாலிபர்களை ஆசீர்வதிக்கணும், இளம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், மூத்த பெற்றோரை ஆசீர்வதிக்கணும். நீண்ட ஆண்டுகளாய் இந்த ஊழியத்தின் மேல் பற்றுடைய ஸ்தோத்திரம் தன்னை தியாகமாய் பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுக்கின்ற, தியாகப்படுகிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த பில்டிங் ஓனரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதில் இருக்கிற பலவிதமான ஸ்தோத்திரம் பணி செய்வோர் உண்டு, அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஊழியத்திற்கு பின்னணியமாய் இன்று உதவி செய்கிற போதக ஸ்தோத்திர குடும்பத்தை ஐக்கியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரமானோம். நம்முடைய தலைமை போதகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல ஒரு மிஷனரி ஊழிய தரிசனம் உடையவர்கள் பாஸ்டர் ஐ வினீத் சதீஷ் ஸ்தோத்திரம். இந்த வடதேச மிஷனரி, அயல் தேச மிஷனரி என்று 2 விங் ரொம்ப வேகமா பயன்பட செயல்பட அநேகரை ஜெபிக்க ஊக்குவிக்கிற, கொடுக்க ஊக்குவிக்கிற, மிஷனரிகளாய் எழுப்புகிற ஒரு நல்ல ஸ்தோத்திரம் அந்த ஊழிய தரிசனம் உள்ள தெய்வ மனிதர். அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தரணும், குடும்பமாய் கர்த்தர் பயன்படுத்த வேணும். இன்னும் ஊழியம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் உலகம் அளாவி வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஃபுல் காஸ்பல் மினிஸ்ட்ரியில ஸ்தோத்திரம் செயற் குழு, பொதுக்குழு, ஸ்தோத்திரம் 12 விதமான துணை ஊழிய அமைப்புகள், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கிய நிலைமைகள், விசேஷமா வட இந்திய அயல் தேச ஸ்தோத்திரம் மிஷனரிகள் ஊழியத்திற்காகவும் அதிகமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பல தேவைகளோடு உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே எதிர்பார்த்த விதமாய் நிரப்பி இந்த திருப்தியின் நாளிலே கர்த்தர் நன்மை செய்தார். ஸ்தோத்திர, கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளோடு அனைவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். உங்களோடு இணைந்து அடியோரும் குடும்பமாய் ஸ்தோத்திரம் இந்த தேசத்தில் கடந்து வர, உங்களை அனைவரையும் பார்க்க, உங்களோடு பேச, பழக, அன்பு பாராட்ட, உங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். மறுபடியும் நாங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திர யாத்திரையாக இருக்கிறோம். எங்களுடைய வழியிலே கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு, இன்னும் கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடப்பிக்க கிருபை தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நன்றி. அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. விசேஷமா ஸ்தோத்திரம் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே யோசேப்பை போல ஸ்தோத்திரம் கொண்டு வந்து கர்த்தருடைய பணியில் தேவன் பயன்படுத்தி வருகிற பாஸ்டர் ஜோயின் குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தி தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய், வருகிற எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் தேவன் பயன்படுத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா.
நல்லவர். ஸ்தோத்திரம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்களேன். ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3:20 வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம குடியிருக்கிறது மலேசிய தேசத்தில் குடியிருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, மலேசிய குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வைத்திருந்தா ஸ்தோத்திர அரசாங்கத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் சிங்கப்பூர் ஒரு சிட்டிசன்ஷிப்பா மாறுறது. ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு தேசத்திலும் சில ஆண்டுகள், அமெரிக்க தேசத்துல 10 ஆண்டுகள் குடியிருந்தா, தொடர்ந்து ஊருக்கே போகாம இருந்தா ஸ்தோத்திரம் ஒரு கிரீன் கார்டு என்று ஒரு கார்டு கொடுப்பதாக அந்த தேசத்தின் ஸ்தோத்திர குடி உரிமை கிடைப்பதாக சொல்லுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் குடி உரிமை என்று உண்டு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. நல்லவர். ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தில் பிறந்தா அப்படி ஒரு இந்திய குடி உரிமை, ஸ்தோத்திரம் மலேசிய குடி உரிமை, ஒரு சிங்கப்பூர் குடியுரிமை, அமெரிக்க குடியுரிமை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இதை வாங்குறதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஸ்தோத்திரம். ஒருவருக்கு சொன்னேன், அமெரிக்காவில் இருந்து ஏன் நீங்க ஊருக்கு வரல, வந்துட்டு போறாங்கல்ல. இல்ல, இன்னும் கொஞ்ச காலம் இருந்தா கார்டு கிடைச்சிடும், அப்புறம் நாங்க அமெரிக்க குடியுரிமையோட அதுக்கப்புறம் வரலாம்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுகள் போச்சுது, எதுக்குமே நல்லதுக்கோ கெட்டதுக்கோ வர முடியல. காரணம் ஒரு ஸ்தோத்திர சிட்டிசன்ஷிப், ஒரு குடியுரிமை பெறுவதில் அவ்வளவு ஆர்வம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில எத்தனை நாடுகள் இருந்தாலும், எத்தனை நாடுகளில் குடி உரிமை இருந்தாலும் இது நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் யோசேப்பு மரியாள் என்கிற குடும்பத்தில் குழந்தையாக பிறந்து ஸ்தோத்திர சிறுவனாக வளர்ந்து சகல அடிப்படை ஒழுங்குகளோடு ஸ்தோத்திரம் வளர்ப்பிக்கப்பட்டு வாலிபத்தில் தேவனுடைய பிதாவினுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தெய்வீக வாழ்வோட, புனிதத்தன்மையோட, பரிசுத்த ஜீவியத்தோட, நீதியின் வாழ்வோட பூமியில வாழ்ந்து ஸ்தோத்திரம் 3.5 ஆண்டுகள் கர்த்தருடைய பரலோகத்தின் அந்த திருப்பணியை பூமியில் நிறைவேற்றி ஸ்தோத்திரம் மரித்தோரை உயிர்த்தெழ செய்தவர் இயேசு. ஆமென். உடவர்களை நடக்க செய்தவர் இயேசு. ஆமென். குருடர்களை பார்க்க செய்தவர் இயேசு. ஆமென். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தவர் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். சாபக்கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தவர் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் மகிமையாய் இந்த ஊழியத்தை பூமியில் நிறைவேற்றி எல்லாருடைய பாவங்களையும் தன்னிலே ஏற்றுக்கொண்டவராக ஒரு பாரமான கோரமான சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் எல்லாருடைய பாவத்திற்கும் தானே பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அனைவருக்கும் காட்சி கொடுத்தார், தரிசனம் கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவர் பரமேறி இருக்கிறார். மறுபடியும் அவர் வருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வருவேன். ஆயத்தம் உள்ள அனைவரையும் நான் என்னோடு அழைத்து சொல்வேன். உங்களுக்கு ஒரு மகிமையான குடியுரிமை இருக்கிறது, மகிமையான பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்தை தேவன் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதல் நாள் நினைப்பூட்டினேன், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். ஆமென். இந்த 3 வார்த்தை இருதயத்துல பத்திரமா எழுதி வைங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மில் பிரியமா இருப்பதினால் மட்டும்தான் நாம் இங்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். சகோதரர் சாட்சியில சொன்னார், நான் அவருக்கு பிரியமா இல்லை, அவர் என்னை சபையை விட்டு பிரித்தார், வீட்டை விட்டு பிரித்தார், கடைசியில சரீரத்தில் இருக்கிற உயிரை விட்டே பிரிக்கக்கூடிய நேரத்தை சாத்தான் கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே கர்த்தர் ஒரு தனி நபர் மேல் பிரியமா இருக்கும் போது ஸ்தோத்திரம் அவர் பிரிந்து போக விடவே மாட்டார். ஆமென். வேதாகமத்தில் இளைய குமாரன் ஸ்தோத்திரம் தகப்பனை விட்டு, தாயை விட்டு, சகோதரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, கூடாரத்தை விட்டு, சகல அடிப்படை நன்மைகளை விட்டு பிரிந்து போக பார்த்தான். ஸ்தோத்திரம். பிரிந்து போகிறான். ஏன் போகிறான்? தன் இச்சையை நிறைவேற்றும்படி பிரிந்து போகலாம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படி போகிறான். ஸ்தோத்திரம். அப்பா கூட இருக்கும்போது, அம்மா கூட இருக்கும்போது, சொந்த குடும்பத்தில் இருக்கும்போது இஷ்டத்தை செய்ய முடியாது. இதைத்தான் செய்யணும் என்கிறதான ஸ்தோத்திரம் ஒரு கண்டிப்பு இருக்கும். அப்படிதானா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, குழந்தை இது வேணும்னு கேட்கும். பல்லு இல்லாத பால் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு எனக்கு இப்ப சிக்கன் பீஸ் வேணும்னு கேட்டு அம்மா கொடுக்குமா? இல்ல. அது ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டா கூட அது வாந்தி பேதியில போய் முடியும். அந்த குழந்தைக்கு என்ன ஆகாரமோ அதுதான். ஸ்தோத்திரம். அது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பா கூட சில நேரம் ஆர்வ கோளாறுல கொடுத்துருவாரு, குழப்பத்தில் தீரும். ஆனா அம்மா ரொம்ப ஷார்ப்பா அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் கொடுக்குது. நம்மை ஸ்தோத்திரம் வழிநடத்துகிற தேவன். அவர் தகப்பனை போல் தோள்மையில் சுமப்பவர். ஆமென். தாய் போல் அவர் மார்பில் அணைப்பவர். ஆமென். ரொம்ப அழகா நடத்துவார். எப்படி நடத்துவார்னு தெரியாது. எனக்குலாம் என்னுடைய 16 வயதுல எங்க அம்மா மரிச்சு போயிட்டாங்க. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஸ்தோத்திரம் 91ல, ஆனா 98ல என்னுடைய தகப்பனாரும் மரித்து போனார். ஆனா 4 சகோதரிமார், நான் ஒரு பையன் தான். ஸ்தோத்திரம். அடிப்படை வசதிகள் இருந்தது. அம்மானு கூட அம்மா இல்லை, அப்பானு கூட அப்பாவும் இல்லை. ஒருவேளை எல்லா அடிப்படை வசதிகள் சுருக்கமா இருந்தா கூட சமுதாயம் வித்தியாசமா பார்த்துச்சுது, குடும்பங்கள்லாம் வித்தியாசமா பார்த்துச்சுது. ஆனா நாங்க திட்டவட்டமா தேவ சபையோட இணைந்து தேவனை முக்கியப்படுத்தினதுனால இன்னைக்கு வர ஒரு தகப்பன் செய்ததை விட, ஒரு தாய் செய்ததை விட தேவன் எங்களுக்கு அதிகமாய் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். எங்க அப்பா அம்மா இருந்து நல்லா செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். அவர் ஒரு செயலரா இருந்தா கூட எல்லாம் ரொம்ப திருப்திப்பட செய்தார். ஆனா அதை விட அவர் இல்லாத நாட்களை கர்த்தர் ராஜாமணியே இவ்வளவு தந்திருக்கிறாரு, நான் அதை விட மேலா தரவேன்னு செய்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்யணும், தாய் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், தேவன் அதை விட அழகா செய்வார். அல்லேலூயா. 2010ல என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பாஸ்போர்ட் எடுத்தேன். ஏன்னா நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்ப நம்ம போயிட்டு வந்துட்டோமே, நம்ம மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டு போய் எனக்கு ஆசை. சோட்டா பிள்ளைகள்லாம் பாஸ்போர்ட் எடுத்தேன். ஸ்தோத்திரம். ஆனா அதுக்கு வேலையே கொடுக்க முடியல, வேலையே கொடுக்க முடியல, சும்மாவே இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆனா தேவனாகி கர்த்தர் இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை பார்க்க வருவோம், இப்படி வருவோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஊழிய காரியத்தை நான் பேசுவேன், ஆனா திடீர்னு சொல்லிதான் இப்படி ஒரு வாய்ப்பு. ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தா பிரம்மையா இருக்கு. ஒரு வாரம் ஓடி போச்சு. நாளைக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நடராவிலே ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். கர்த்தர் நல்லவர். ஆனா தேவன் செய்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில சொல்ல கேட்டோம், ஊழியத்துக்கு வரவே மாட்டேன், ரொம்ப கஷ்டம். உண்மைதான். அப்படிப்பட்ட பார்ட்டி தான் நானுமே. புரிஞ்சுதா? யூரியன்னு நம்ம என்ன நினைப்போம், ஓ ஹalleluya பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? இல்ல, அதுக்கு பின்னால ஒரு பெரிய சுமடு இருக்குது, ஒரு பெரிய பாரம் இருக்குது. ஹalleluya. குடும்ப தலைவன்னா சாதாரண இல்ல, அவர் மேல ஒரு சில பொறுப்பு இருக்கு. குடும்ப தலைவிக்கு சில பொறுப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். ஊழியம் சொன்னா அது தலையில கொண்டு போய் சுமக்கிற ஒரு பெரிய சுமடு. ஹalleluya. இயேசு சிலுவையை சுமந்தது போல ஸ்தோத்திரம் பல காரியங்களை சுமக்க வேண்டி இருக்கும். இரவு பகல் தூக்கம் வராத நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஆகாரம் இருந்து புசிக்க முடியாத நாட்கள் உண்டு. ஸ்தோத்திரம். நல்ல கட்டலோ பெட்டோ ஸ்தோத்திரம் பில்லோவோ இருந்தாலும் ஸ்தோத்திரம் படுப்பதற்கு சமயம் இல்லாத பல கால நாட்கள் உண்டு. அப்பதான் யோசிச்சு பார்க்க வேண்டியது, இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், அவர் இரவெல்லாம் ஜெபித்தார். அல்லேலூயா. அவர் கால் நீட்டி நல்லா தூங்கி இருக்க வேண்டியதானே? அவர் மேல இந்த சுமடு கூடுதல். ஒரு ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் மிஷனரி அவரு தானே. அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் சில சுமடுகள் வருகின்ற போது ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார், உருமாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். குழந்தை ஒரு யூத்தா இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்தோத்திரம் சின்ன பொண்ணு ஒரு குழந்தை எடுத்தா எப்படி என்ன சொல்லும்? ஸ்தோத்திரம். ஒரு யூத்தா இருக்கிற பையன் ஒரு குழந்தை எடுத்தா தெரிஞ்சு ஒன்ஸ் அடிச்சுட்டுனா ஐயே இப்படி இப்படி தூக்கி விட்டுருவாங்க, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். ஒரு டூஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா ஐயோ சகிக்காது. இது ஒரு வாலிப பருவம். ஆனா அவர்களே ஒரு குறிப்பிட்ட வயதுல தகப்பன் தாய் என்கிற தாய்மை அடைகின்ற போது, பொறுப்பில் வருகிற போது அந்த குழந்தை ஒண்ணுக்கு ஊத்துது, உடம்பெல்லாம் சுடுது. டேய் பச்சை தண்ணிலேயே குளிச்சா நீ இப்ப எனக்கு வெண்ணி போட்டு ஊத்துற தங்கம் அப்படின்னு அந்த அப்பா சொல்றாரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். மடியில அப்பதான் நல்ல சர்ச்சைக்கு புறப்பட்டு ட்ரெஸ் போட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அப்போ ஒரு குரலோட டூஸ் பண்ணிட்டு, ஆமா டேய் என்னடா நான் இப்படி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது நீ எல்லோ கலர்ல டிசைன் போடுற தங்கம் அப்படின்னு அந்த பெற்றோர் சொல்றாங்களா இல்லையா? எப்படி அந்த ஸ்தோத்திரம் தாய்மையின்
விளைவின் அனுபவம், வளர்ந்த அனுபவம். ஒரு பக்குவ ஜீவியம் ஸ்தோத்திரம் சில கஷ்டங்களை சகித்துக் கொள்ள செய்கிறது, சில பாடுகளை சகித்து கொள்ள செய்கிறது. அது பிந்தின நாட்களில் அந்த குழந்தைகளை உருவாக்கி தன்னை விட மேன்மையானவர்களாய் இந்த தேசத்தை நிலைநிறுத்துகிறது என்பதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பாடுகள் எதற்காக? நம்மை உருவாக்குவதற்காக, நம்மை உருமாற்றுவதற்காக. இப்ப பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்ல. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? மலேசியா நமக்கு நிரந்தரம் அல்ல. அம்மாவா இல்லையா? மலேசியா நிரந்தரம் இல்ல. ஸ்தோத்திரம். வாடகை வீட்டில் இருந்தாலும், ஸ்தோத்திரம் சொந்த வீடு இருந்தாலும் இது நிரந்தரம் இல்லை. பைபிள் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இருக்கு வர சுகமா இருங்க. ஸ்தோத்திரம். நல்ல சொந்த வீடு கர்த்தர் தருவாராக. ஆமென். சொந்த வாகனம் கர்த்தர் தருவாராக. ஆமென். நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் தருவாராக. ஆமென். நல்ல ஆகார வசதிகளை கர்த்தர் தருவாராக. ஆமென். நல்ல சொந்தமாய் ஆராதிக்கக்கூடிய பெரிய சபையை, மிஷன் வீட்டை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஆனாலும் இதுக்கு போட்டுட்டு பரலோகத்துக்கு போக ஒரு பெரிய ஆயத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணி விட்டார். ஆமென். அல்லேலூயா. இருக்கும் வரை இந்த பூமியில ஒரு வாடகை பூமி போல நம்ம இருந்துட்டு போக வேண்டியதுதான். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சபையினுடைய நோக்கம் என்ன? சபை ஏன் இப்படி நாம கூட வேணும்? ஆசீர்வாதத்திற்காக மட்டுமா? முதல்ல சொன்னேன், யாபேசுடைய துக்கம் மாறினது, அவருடைய எல்லையை சமாதானம் வந்தது. ஆமென். அப்ப நம்முடைய இந்த ஃபெல்லோஷிப்பினுடைய அனுபவம் என்ன? துக்கம் மாறி சந்தோஷம் அடைய வேண்டும். அந்த எல்லை முழுவதும் சமாதானமாய் மாற வேண்டும். ஒரு தனி மனிதன் துக்கமாய் தெரிவது ஸ்தோத்திரம் என்ன புண்ணியம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீடு இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, நிம்மதி இல்ல. நிம்மதி இல்ல. சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு மரணம். ஸ்தோத்திரம். ஈபில அதிகாரியா இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய மனைவி ஸ்தோத்திரம் 4வது வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளையோட ஸ்தோத்திரம் குடும்பமாய் தற்கொலை செய்தார்கள் என்கிற ஒரு பேப்பர் செய்தி. ஸ்தோத்திரம். என்ன காரணம்? அவர் அடிப்படை வசதி உள்ளவர், லட்சாதிபதி, சொல்ல போனா கோடீஸ்வரன் என்று கூட சொல்லலாம். ஸ்தோத்திரம். ஆனா திடீர்னு அவருடைய மனைவியின் சரீரத்தில் வந்த ஒரு பலவீனம், ஒரு வியாதி, தீரா வியாதியாக வந்தது நிமித்தம் ஸ்தோத்திரம் அவருக்கு உள்ளத்துல பயம். என்னுடைய மனைவி மரித்தால் என்னுடைய பிள்ளை கைவிடப்படும், நான் இனி என்ன செய்வேன் இருக்கிற நிலையோட அவர் யாருக்குமே சொல்லாம, மனைவி பிள்ளைக்கு சொல்லாம ஸ்தோத்திரம் விஷம் கொடுத்து முழு குடும்பமாய் ஒரே வீட்டில் மரித்து போனார்கள். அல்லேலூயா. கோடீஸ்வரன். அந்த சொத்து சேர்த்து வச்சது யாருக்கு? இப்படி பாத்தீங்கன்னா எல்ஐசில கோடிக்கணக்கான பணம் இருக்குது, பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. சமீபத்துல ஒரு தூர தேசத்தில் இருக்கிற ஒருவர் மரித்து போனார். ஸ்தோத்திரம். அவருடைய மனைவி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு எங்க இடம் இருக்குன்னே தெரியல. நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு தெரியல, இடம் எங்க இருக்குன்னு தெரியல. பார்ட்டி மரிச்சாச்சு. இவ்வளவு நாள் சம்பாதிச்சது எங்க யாருக்கு தெரியாது. இப்படி தேசத்துல பாருங்க ஏராளமான காரியம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப பணம் வேணும், ரொம்ப பொருள் வேணும், ரொம்ப ஆஸ்தியா இருக்கணும், ரொம்ப அந்தஸ்தா இருக்கணும், அப்படி ஆசைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். தேவைக்கு தாரும். அவர் பரமண்டல ஜெபத்துல சொல்லி கொடுத்தார், அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தாரும். ஆமென். அளவுக்கு ஸ்தோத்திரம். சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு போதும், உடுத்தக்கூடிய அளவுக்கு போதும், அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரம் ஆஸ்திகள் போதும். ஆமென். ஸ்தோத்திரம். பாஸ்டர் தாமஸ் ஐயா கடந்த கால தலைமை போதகர் ஒரு முறை ஸ்தோத்திரம் ஒரு நேஷனல் பிரேயர், தேச எழுப்புதற்கான ஜபத்துக்கு போயிருக்கும் போது அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், ஒரு ராஜா சொன்னான ஒரு மனுஷனிடத்துல, நீ இங்க இந்த பூமியில எவ்வளவு தூரம்னாலும் போ, நீ போற இடம் கால்பட்ட இடம் எல்லாம் உனக்கு நான் எழுதி தந்துருவேன்னு சொல்லிட்டேன். அதனால அந்த மனிதன் காலையில இருந்து ஓட ஆரம்பித்தான். ஓடுகிறான் ஓடுகிறான் ஓடுகிறான், அவன் ஓடிட்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஓடி முடிச்சுட்டான். அவனுக்கு சந்தோஷம், ராஜா இவ்வளவு இடத்தையும் எனக்கு எழுதி தருவாங்க. சந்தோஷமாய் ஒரு மர நிழல்ல வந்து அவர் நிற்க தயாராகும் போது ஸ்தோத்திரம் அந்த மரத்தின் அடியில் இருந்த வேர் அவருடைய பெருவரல்ல தட்டி அவர் கீழே விழுந்தார். இவ்வளவு நேரம் ஓடினாரா? இழைத்தவர், களைத்தவர், சோர்ந்து போனவர் முகங்குப்புற விழுந்து ஸ்பாட்ல மறிச்சு போனார். அல்லேலூயா. ஆமா, ராஜா சொன்னது உண்மை, இவர் உழைச்சது உண்மை, இவர் ஓடுனது உண்மை. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னால பார்ட்டி போக்கு.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை நாட்களும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். சாப்பிட இல்லாத ஒரு காலம், அப்புறம் நல்லா படிச்சு சம்பாதிச்சு சாப்பிட நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப குடும்பத்துக்கு தான் உழைக்கிறது போதுமா இருக்கு. இப்ப மீதியா எடுக்கிற காலம். மருத்துவர் சொல்லுவாங்க, சுகர் 350, ஒண்ணுமே சாப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். கொலஸ்ட்ரால் பாட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். சொன்னாங்களா சொல்லலையா? எல்லாம் இருக்கு, சாப்பிட முடியல. உழைச்சு எதுக்கு? சம்பாதிச்சு எதுக்கு? சேர்த்து வச்சு எதுக்கு? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அதனால மரிக்கும் வர எதையும் சாப்பிட்டு சந்தோஷமா மரிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தோத்திரம். அந்த செல்வத்தில் ரொம்ப மிகச்சிறந்த செல்வம் என்ன செல்வம்? சுக செல்வம். அப்படிதானா? நல்ல சுகம், நல்ல சமாதானம், நல்ல ஆரோக்கியம் பூமியில இருந்தா ஒரு குழப்பம் இல்லை. ஆமென். ஒரு மனுஷன் எல்ஐசியில பணம் கட்டினான். மாசத்துக்கு என் சம்பளத்துல இத்தனை % கட்டிடுவேன். எதுக்குன்னு கேட்டாங்க. பிந்தின காலங்கள்ல இந்த இன்சூரன்ஸ் இருந்தா மெடிக்கலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இவர் கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து கட்டினாரு. ரிட்டையர்ட் ஆனாரு 58 வயசுல. 60வது வயசுல வியாதி வந்துச்சு. இருக்கிற எல்ஐசியில பணத்தெல்லாம் எடுத்து செலவழிச்சு முடிக்கும் போது அவருக்கு மரணம் சம்பவிச்சது. பெட்டியோட பணம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுநாதர் இப்படி நீ பட்டினி பசியா ஸ்தோத்திரம் இருந்து பணம் சேர்த்து பூமியில ஸ்தோத்திரம் நீ மறித்து விடாத. இடத்துல வா, நன்றாய் துதி, நன்றாய் ஆராதி, நன்றாய் ஆவிக்குள் சந்தோஷப்படு. உன்னுடைய வாழ்க்கையில மீட்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், உடன்படிக்கை உண்டாகட்டும். நீ அபிஷேகத்துல மகிழ்ந்தது. பூமியில உயிரோடுக்கு காலம் முழுவதும் உன் ஆவி ஆத்மா சரீரத்துல மகிழ்ந்தது, கழித்தது, பூரித்தது. ஸ்தோத்திரம். என்னோடு வந்து சேர்ந்தது பரலோக ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணம் பொருள் ஆஸ்தி என்கிற நிலை இல்லாம ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். ஆமென். ஆமா. ஸ்தோத்திரம். அப்ப ஆத்துமா வாழ்ந்தா நாம் வாழ்ந்திருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்குது. அது மகிமையான பரலோக ராஜ்யம். அதுக்காக பூமியில இருக்கும்போது ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லல. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை என்னெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா அவர் ராஜாக்களுக்கு நிகராய் ஆசீர்வாதமாய் மாறினார். கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஸ்தோத்திரம். ஈசாக்கு துறவு தோண்டினா எல்லாத்தையும் பெலிஸ்தீன் பிடிக்கிட்டு போனா. ஆனா ரெகோபோத்துல கர்த்தர் கொண்டு வந்து பெருக பண்ணினாரா இல்லையா? கோலும் கையுமாய் சென்ற ஒரு யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் 2 பரிவாரங்களுக்குரிய ஆசீர்வாதத்தோடு மாற்றினாரா இல்லையா? கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். இந்த மலேசிய தேசத்துல இந்த எச்பிசி ஃபெலோஷிப்ல இருக்கிற அத்தனை பேரும் குறிப்பிட்ட நாட்களில் கஷ்டம் நீங்கி கண்ணீர் நீங்கி விடுதலையோடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பலருக்கு சொல்லக்கூடிய அளவுல ஸ்தோத்திரம். ஒரு நல்ல அழகிய ஆலயத்தோடு, ஒரு அழகிய ஆத்துமாக்கள் திரள் கூட்டத்தோடு இந்த மலேசிய தேசத்திலிருந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு 7000 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் நினைக்காதீங்க. 4 மணி நேரம் சரணி வந்து இறங்கிடலாம். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு போனோம்னா 7 மணி நேரம் ஆகுது, 8 மணி நேரம் ஆகுது. புரிஞ்சுதா? கர்த்தர் நல்லவர். ஆனா நீங்க இப்ப நினைச்சு கன்னியாகுமரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா 4 மணி நேரத்துல வந்துடலாம். ஆமாவா இல்லையா? அப்ப பக்கம் தானே. ரொம்ப தூரத்துல இருக்கணும். சில கவலைப்படுவீங்க. மலேசியாவிலே இருக்கிறோம், ஜெனரல் கன்வென்ஷனுக்கு போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. மே மாசம் கன்வென்ஷன் தோதுறோம். இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனுக்கு வந்தவங்களாம் கை வைத்து காட்டுங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, பாச கல்யாணத்துக்கு தோத்துறவர் வந்து நாளாயிட்டுல. ஆமா. இந்த வருஷம் மே மாசம் கன்வென்ஷனுக்கு வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கோயம்புத்தூருக்கு வாங்க. நாங்களும் இங்க உங்க ஜென்டிங் ஐலண்டா, ஆமா, அப்படி ஏரியாவில தான் இருக்கிறோம். அப்படியே மேல மலைக்கு போட்டா மேகம் வந்து மோதிட்டு போயிடும். நல்லா இருக்கீங்களா? தோத்துறோம். நாங்க மலேசியாவில நாங்க தான் வந்துட்டு இருக்கோம். அப்படியே ரவுண்டிங்ல இருப்போம். அந்த மேகம் வந்து மோதிட்டு போவோம். ஹல்லேலூயா. ஆமா. கர்த்தர் சித்தமான நீங்க வாங்க, உங்களை கூப்பிட்டு போலாம். ஓகே. ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணத்துக்காக, பொருளுக்காக, உலகத்துக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக, உறவுகளுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு குடியிருப்பு பரலோகம் என்கிறதான ஒரு தெய்வீக தரிசனம். அதனால இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்கிற போது பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சொன்னார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானன் சொன்னார். இயேசுவும் அதிலே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்
நம்முடைய ஸ்தோத்திரம் இருதயத்தில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் படிக்கணும், படிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், பெரிய ஆளா மாறணும், அப்படிதான் நமக்கு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த இருதயத்துல கர்த்தர் சொன்னாரு, பரலோகம் பரலோகம் பரலோகம், அதை அவர் ரிஜிஸ்டர் பண்றாரு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அதனாலதான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1-3 வரை வாசிச்சா, பரலோக ராஜ்யத்துல நான் பெரிய வாசஸ்தலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். மலேசியாவில் ஸ்தோத்திரம் 84 மாடி ஒரு பெரிய உலக அதிசயமா இருந்தது. அது 102 அதை ஜெயிச்சிட்டு. அல்லேலூயா. இப்ப 118 ஆமா, அடுத்த ஒரு பில்டிங் வந்து அதையும் ஜெயிச்சிட்டு. ஸ்தோத்திரம். துபாய் தேசத்துல புஜ் கலிஃபான்னு சொல்லி அதுவும் 145ன்னு சொல்லி அதுவும் ஜெயிச்சு நிக்குது. அல்லேலூயா. இது எல்லாமே உலகத்துல பாபேல் போன்ற கோபுரம். நாம் வானம் அளவுகிற அளவிலே ஒரு கோபுரம் கட்டுவோம், பேர் உண்டாக்குவோம் அப்படி சொல்லி கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை கட்டிட்டு அங்கேயாப்பா இருக்க போற, நான் உனக்கு பெரிய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன், வா தங்கம், நீ அந்த கோபுரத்தை பார்த்துட்டே இருக்காத, போனதுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்க. அப்படியுமே எடுக்கும்போது பாதியில லைட் அணைஞ்சு போகுது. அதனால நீ ஆமா இந்த ட்வின் டவரை நம்பாத, லைட்டிங்க நம்பாத, போட்டோவை நம்பாத, நீ அங்க வா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ரோப் கார்ல போனான்னா உனக்கு 6000 அடி மட்டும்தான் தெரியுது. ஆனா என் பரலோகத்துக்கு வந்துட்டா அகிலமே உனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆயத்தம் வேணும். ஸ்தோத்திரம். ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணும்னா ஒரு நபருடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்க வேணும். அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் வேணும், ஒரு ஸ்தோத்திர விசா வேணும், ஒரு டிக்கெட் வேணும், ஒரு நல்ல டிராவல் கிளியரன்ஸ் பக்காவா கிடைச்ச பின்புதான் யாத்திரை பட முடிகிறது. அல்லேலூயா. ஆமா, அதுல ஏதாவது சர்ச்சைகள் இருந்தா ஏர்போர்ட்ல இருந்து திருப்பி விட்டுருதான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நானும் நீங்களும் பரலோகம் போகணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலோடு கூடிய ரட்சிப்பு மிக அவசியம். அல்லேலூயா. பாவத்தில், சாபத்தில், மீறுதலில், அக்கிரமத்தில் இருக்கிற ஒரு தனி நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு சுத்திகரிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். இது முதல் படி. இது மட்டும் போதாது. இரண்டாவது அனுபவம், நான் ஸ்தோத்திரம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்கிறதான ஸ்தோத்திரம் மறுபிறப்பின் அனுபவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி எத்தனை பேர் நீங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நம்பிக்கை நிச்சயம் இருக்குன்னு தெரியல. ரகசிய பாவம் உண்டா, மறைமுகமான பாவம் உண்டா, பேருக்கு சபைக்கு போனா ஆசீர்வாதம் வந்துடும் அதற்காக மட்டும் வந்தீர்களா? இல்ல. ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் போனோம் அப்படின்னு சொன்னா ஆவி ஆத்மா சரீரத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் கழுவி சுத்திகரிக்கணும். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் போனா ஒரு புண்ணு இருக்குது, ஸ்தோத்திரம், ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொன்னா அவர் பார்த்து என்ன சொல்லுவாரு? ஸ்தோத்திரம். நம்ம வீட்டுலன்னா இப்ப எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குன்னா எங்க அம்மாட்ட காட்டினா என்ன சொல்லுவேன்? ஸ்தோத்திரம், அம்மா தொடாதீங்க, சுத்தி ஒரு ரவுண்டு பண்ணுங்கம்மா, அது சுகமா இருக்கும். அந்த சுத்தி ரவுண்டு கூட விட்ட உடனே உள்ளது வெடு 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 வெடுங்கும். ஐயோ வலிக்குது. ஸ்தோத்திரம். அப்ப டாக்டர்கிட்டயோ நர்ஸ்கிட்ட போய் நீங்க எனக்கு சுத்தி ரவுண்டு போடுங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி ரவுண்டு கட்டிடுவாங்க. ஸ்தோத்திரம். எத்தனை நாளா இருக்கு? அது 10 நாளா. இதுவரை ஏன் வரல? அது எனக்கு வலிக்கும். பிறகு இப்போ என்ன இடிக்கவா செய்யும்? எடு கத்திய மூடு, கண்ணை மூடு, திரும்புன்னு சொல்லி ஒரு கிளி கிடிச்சு பெதுக்கல ஐயோ அப்போடி கூவி தள்ளும். கொஞ்ச நேரத்துல இருக்கிற சீல் மாறும், ரணம் மாறும், வேதனை மாறும். 5 நாள் தாண்டி போகும்போது அது நல்ல சுய சரீரமாய் மாறும். அல்லேலூயா. ரணம் மாற்றப்பட வேண்டும், சீல் பிதுக்கப்பட வேண்டும், சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். இது சாதாரண ஒரு காயத்துக்கு மட்டுமல்ல, இதயத்திலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்தில் நடந்தேற வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரிகாரி, அவர் ஒரு பரம வைத்தியர். அவர் நம்முடைய வாழ்க்கையில குற்றத்தை, குறைவுகளை, அக்கிரமத்தை, அநியாயத்தை எல்லாம் சுட்டி காட்டி கழுவு, விடு, அகற்று சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடையவே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். அல்லேலூயா. மாம்பழம் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, மஞ்சளா இருக்கு, என்ன அழகா இருக்கு மாம்பழம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்தோத்திரம் வெட்ட ஆரம்பிக்கும் போது, தோல் சீவின பின்பு அதை ஸ்தோத்திரம் கட் பண்ணும் போது திடீர்னு அது ஒரு கருப்பு வடு. ஐயோ இதுல ஏதோ ஒரு சுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து ஒரு புழு வந்து, அண்ணா சுகமா இருக்கியா அக்கா, மாம்பழமா சாப்பிட பாரு, நான் தான் உள்ள நிரம்பி கிடக்குறேன்னு சொல்லும் போது ஐயா கேடு அப்படின்னு அந்த மாம்பழத்தை தூக்கி அதை குப்பை தொட்டியில மாத்தலையா? அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நீங்க மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் இருக்கு. வெளியே பார்த்தா அழகா இருக்குது. சௌத்த பிரதர் அப்படின்னா என் ஸ்தோத்திரம் அவரை தூக்கி வானத்துக்கு நேரம் கொஞ்சம் போல தோணுது. சிஸ்டர் அப்படின்னு சொன்னா இவங்களை போல ஸ்தோத்திர ராசாத்தி பூமியில இல்லைன்னு தோணுது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதாங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமா, இருதயத்தின் நினைவை கர்த்தர் அறிகிறார். சிந்தையின் அந்த எண்ணங்களை கர்த்தர் திட்டமாய் அறிகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு சொன்னானா ஸ்தோத்திரம் அதுக்குன்னு ஒரு முயற்சி பிரயாசம் வேணும். அதுக்குதான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. முதல் நாள் சொன்னேன் ஸ்தோத்திரம் யாபேசுடைய வாழ்க்கையில அவனுடைய ஜீவியம் எல்லை முழுவதிலும் சமாதானம். நேற்றைக்கு சொன்னேன் ஆக்கில்லா பிஸ்கில்லா குடும்பத்தின் எல்லையிலே ஒரு சமாதானம். தேவனை முக்கியப்படுத்தி வாழ வேண்டும் என்று நினைப்பூட்டினேன். இன்றைக்கு ஏன் சபை, இந்த சபையின் எல்லைக்குள் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை குறிப்பாய் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது 12வது வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 22:11-12. அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இங்க நம்ம படிக்கும் போது மேல் வீட்டறையில் பஸ்கா ஆசரிக்கும் ஒரு அனுபவத்தை விவரமா படிக்கிறோம். பஸ்கா ஆசரித்தல் புதிய ஏற்பாட்டு சபையில நடைபெறுகிற ஒரு காரியம். இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நான் படிக்கும் போது அங்க 12ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலும் படித்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆரோட்டிகள் அடிக்கிறான். குடிப்பதற்கு, புசிப்பதற்கு, உறங்குவதற்கு சமயம் இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்வு. ஸ்தோத்திரம். ஜனங்கள் எல்லாம் அபயமிட்டார்கள். ஆண்டவரே எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை தாரும், மீட்பை தாரும், ரட்சிப்பை தாரும் என்று ஸ்தோத்திரம் அவர்கள் அழுதார்கள், புலம்பினார்கள். அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் தேவன் மோசேயை கொண்டு வந்து பார்வோனோட பேசி ஸ்தோத்திரம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை எடுப்பதற்கு கர்த்தர் ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் வேணும். அதனால மோசேயை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து பார்வோனோட பேசு. பார்வோனுக்கு நினைப்பெல்லாம் ரொம்ப பெருசு. நான் எகிப்து தேசத்தின் ராஜா, நான் சொன்னா என்னவன் நடக்கும், என்கிட்ட சட்டம் இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட ராணுவம் இருக்கு, நான் எதையும் சாதிப்பேன்னு சொன்னான். அல்லேலூயா. அவர் இந்த ஒரு ராஜா தான். மலேசியா ராஜா இங்க ஒரு பெரியவர், இந்தியாவில் இருக்கிற பிரதமர் அங்க பெரியவர். இவங்கெல்லாம் இங்க உலகத்தை ஆளக்கூடியவர்கள். ஆனால் அகிலத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர் மிக பெரியவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இத்தனை உயரமான, இத்தனை உன்னதமான தேவன் அவர் நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் மோசேகிட்ட சொன்னார், நீ போ, தோத்திர நான் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம தலைவர் போய் கேட்கிற என் ஜனங்களை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. அவன் திறந்தடா கிடக்குது, நீ சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் பல விஷயங்கள பேசினான். ஸ்தோத்திரம். 10 வாதைகள் உண்டாகி ஸ்தோத்திரம் ஒரு அற்புதத்தின் பேரில ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10வது ஒரு அனுபவம், ஒரு தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற அனுபவம் வந்தபோது அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸ்தோத்திரம் மோசேகிட்ட, நீ வீட்டுக்கு வீடு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதை அடிக்கணும், அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசணும், அதனுடைய ஸ்தோத்திரம் அசுத்தத்தை எல்லாம் அகற்றியது. ஸ்தோத்திரம். கசப்பு கலந்த கீரையோட சுட்டு சாப்பிட்டு காலையில ஒண்ணு மீதி வைக்காத பஸ்கா. அல்லேலூயா. பஸ்கா என்றால் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதல் என்று அர்த்தம். ஆமென். ஆமா, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுட்டுன்னா என்ன உண்டாகும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் ஆளை பார்த்தா அழகா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். பீடிக்கு அடிமை, ஸ்தோத்திரம் ட்ரிங்க்ஸ் தண்ணி அடிக்கு ரொம்ப அடிமை, ஸ்தோத்திரம் லௌகீக பாவத்திற்கு அடிமை. சில கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணுவான், சில மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஸ்தோத்திரம். சில சமயம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுவார்கள், சில பிள்ளைகள் பெற்றோருக்கே துரோகம் பண்ணுவார்கள்.
இப்படிப்பட்ட ஜீவியம் பூமியில பெருத்து கிடக்குது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பல பாவ நிலைகள் இன்னைக்கு வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். சபைக்கு உள்ளே இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம். ஸ்தோத்திரம். அவர் ராஜாவாகவே இருக்கலாம், அவர் அதிகாரியாகவே இருக்கலாம், அவர் ராணுவத்துல ஸ்தோத்திரம் சிறந்தவராக கூட இருக்கலாம். பாவம் என்பது எல்லா மனிதனையும் பிடித்து ஆட்டி படைக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார். ஸ்தோத்திரம். கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் பரமே இருக்கார், மறுபடியும் வருவார். இவர் தான் அந்த பஸ்கா. அல்லேலூயா. பஸ்கா என்பது எதை காட்டுகிறது? ஒரு தேவனுடைய சபையில் ஸ்தோத்திரம் சமாதானமா இருக்க வேண்டுமா, சந்தோஷமா இருக்க வேண்டுமா, மனநிறைவா இருக்க வேண்டுமா, தேவ சத்தம் கேட்கணுமா, தேவ சித்தம் செய்யணுமா, தேவனுக்காக வாழணுமா? ஒரு சபையில ஊழியர்களோ விசுவாசிகளோ ரட்சிப்பை முக்கியப்படுத்தி இருக்க வேண்டும், ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் அந்த இயேசுவுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும் சொல்லி இன்னைக்கு ஃபெல்லோஷிப் ஏராளம் இருக்குது. ஸ்தோத்திரம். சபையாகுமா? இல்ல. இயேசு இல்லாத, ரட்சிப்பு இல்லாத, வசனம் இல்லாத, சத்தியம் இல்லாத, போதனை அல்லாத ஒரு சபை ஐக்கியத்தை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை சொன்னதுக்காக நந்தியில விழுதுகிறோம். பைபிள் தானே சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஒரு பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் பஸ்கா இயேசு கிறிஸ்து. இதனுடைய நோக்கம் என்ன? நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு ஃபால்ஸுக்கு போனா என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம். நல்லா குளிச்சப்பா, அவங்க போகும்போது சரீரம் ஒரு மாதிரி டைட்டா இருக்கு, இப்ப ஃப்ரீயா இருக்குது. அந்த ஃபால்ஸ்ல குளிச்சோன்னு எப்படி இருக்கு தெரியுமா? ஃப்ரீயா இருக்கு. இதுதான் மெயின் ஃபால்ஸ். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபையில ஸ்தோத்திரம் பாய்கின்ற போது பாவம் மாறணும், சாபம் மாறணும், பலவீனம் மாறணும், வியாதி மாறணும், தீராத வியாதி எல்லாம் மாறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவீனத்தோட வந்தவர்கள் விடுதலை பெற வேணும். உமனா குதிரை மாதிரி இருக்க கூடாது. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே உடைய ஆலயத்துல வந்து நான் விடுதலைக்காரன் சுகந்தாரன் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சொல்லுவாங்க. அழுத பிள்ளை பால் குடிக்குமா? உம்மனி தூங்கினா ஸ்தோத்திரம் அம்மாவும் சேர்ந்து தூங்குவா. சாலமன் காலத்துல பிள்ளை நல்லா தூங்கி திருப்பி படுத்தி சப்பி தாயை கொண்டுட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இங்க தேவ சமூகத்துல வந்த பின்பு நல்ல வாயை திறக்கணும். பேசுறதுக்கு ரொம்ப மௌனமா குறைவா பேச பழகணும். ஆனா தேவ சமூகத்துல வந்த பின்பு நல்லா துதிக்கணும். அல்லேலூயா. நல்ல கரங்கொட்டி கர்த்தரை ஆராதிக்க வேணும். இருக்கிற கொஞ்சம் பலனை இங்க செலவழித்துருங்க. போகும்போது ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நிறைவு, ஒரு நிறைவு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்க மணி பர்ஸ் எம்டியா இருக்கும், கர்த்தர் அதை ஃபில் பண்ணுவார். உங்க வீட்டுல ஸ்தோத்திரம் கோதுமை மாவு காலியா இருக்கும், கர்த்தர் அதை ஃபில் பண்ணுவார். அவர் நிரப்புகிறவர். ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இயேசு. ஆமென். அப்போ இயேசு வருகிற போது என்ன உண்டாகும்? ஸ்தோத்திரம். ரட்சிப்பு உண்டாகும். அப்போ முதல் அனுபவம் இந்த ஐக்கியத்துக்குள் வருகின்ற போது ஒரு மனிதன் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டுமா, குடும்பம் சமாதானமாய் மாற வேண்டுமா, சபை சமாதானமாய் மாற வேண்டுமா, இந்த தேசம் சமாதானமாய் மாற வேண்டுமா? இயேசு முக்கியம், அவருடைய ரட்சிப்பு முக்கியம், அவருடைய வசனம் முக்கியம், அவருடைய வாக்குத்தத்தம் முக்கியம். இது இல்லாம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில நான் உலகத்துல பணக்காரனா இருக்கேன், இயேசுக்கு என்ன புண்ணியம்? ஸ்தோத்திரம். ரொம்ப அதிகாரத்தோடு இருக்கிறேன், அவருக்கு என்ன புண்ணியம்? ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நிர்வாகத்தில் இருக்கேன், ஒன்றை வச்சு என்ன புண்ணியம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு முதன்மையானவர் என்பதை கருத்தில் கொள்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ இந்த பூமியில கர்த்தர் நம்மை ஒரு சமாதான எல்லைக்குள், சமாதான தாவரத்திற்குள் நம்மை வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல் 22. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். எங்க இருந்துட்டு சொல்றாரு? பரலோகத்திலிருந்து சொல்றாரு, நான் சீக்கிரமா வர போறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, மலேசியாவில் ஸ்தோத்திரம். நல்ல ஜாலியா இருக்கிற நீங்க எல்லாம் கவனிங்க, நான் சீக்கிரமா வர போறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமா, நல்லா ஜாலியா இருக்கிறது தப்பே இல்லை. ஆனால் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு எப்ப மும்மனு இருக்குது பிடிக்காது. யானையை பாருங்க, சிரிக்கவே சிரிக்காது, மும்மனு தான் இருக்கும். யானை எதுக்காக சிரிக்குமா? அவ்வளவு பெரிய உருவம், சிரிக்கவே சிரிக்காது. சிங்கம் முறைக்கும், புலி அது வித்தியாசமா இருக்கும். எந்த பிராணியும் சிரிக்காது. ஆனா நம்ம மட்டும் தான் சிரிப்போம்.
பக்கத்தில் சிரிங்களேன், சிரிக்க முடியலையோ? அல்லேலூயா. நகையிலேயே சிறந்த நகை என்ன நகை? புன்னகை. மீதி எல்லாமே ரோல்டு கோல்டு, அப் அண்ட் டவுன். திடீர்னு வேணா வச்சிருப்போம், இல்லைன்னா வித்து தெளிவோம். ஸ்தோத்திரம். எங்கேயாவது கல்யாண வீட்டுக்காவது போகணும்னு 5,000 போட்டுட்டு சந்தோஷமா போயிடுவோம். வரும்போது வர பக்குன்னு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நகைலாம் நம்ம வச்சிருக்கிறது டூப்ளிகேட். ஆனா ஸ்தோத்திரம், இயேசு தருகிற ஒரு ஸ்தோத்திரம், அந்த புன்னகை, அது அன்பு, அது மன்னிப்பு, அது கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் பேரன்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு ரட்சிப்பை தருகிறது, மீட்பை தருகிறது, மன்னிப்பை தருகிறது, தெய்வீக மேன்மையை நம் வாழ்வில் கொண்டு வருகிறது. அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன். தோத்துறோம். நம்ம எதை செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு பலன் இல்லாம போகாது. எதை விதைச்சோமோ அதை அறுப்போம். அல்லேலூயா. நீங்க 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்க, அதுக்குரிய ஒரு சேலரி, ஒரு ஏர்ன், ஒரு பெனிஃபிட் கிடைக்கதான் செய்யும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால நல்ல உழைக்கிற நாட்கள்ல ராப்பகல கடினமா உழைங்க. 58 வயசுல ரிட்டையர்ட் தர்றாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு பெனிஃபிட்லாம் தர்றாங்க, அப்புறம் ஒரு ஸ்தோத்திரம் பென்ஷன்லாம் தர்றாங்க. இது போல நாம படிக்கக்கூடிய காலத்துல பிள்ளைகள்லாம் நல்லா படி. ஸ்தோத்திரம். வாலிப வயதுல நல்ல ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு தானியேலை போல, யோசேப்பை போல பிரயாசம் எடுங்க. ஸ்தோத்திரம். பிந்தின நாட்கள்ல ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போல தேவனுக்காக பவுலோட இணைந்து வாழணும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும், தேவ சபையோட, பவுலோட, ஊழியத்தோட, ஐக்கியத்தோட இணைந்திருக்க பாதுகாப்பு. ஆமென். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் ஸ்தோத்திரம் 50க்கு அதிகமான வருடம் வர கர்த்தருக்காக வாழ முடிகிறதுனா காரணம், 1 தேவனோடு வாழ்ந்தது, 2 சபையோடு வாழ்ந்தது, 3 ஊழியர்களோட வாழ்ந்தது, விசுவாச ஐக்கியத்தோட பந்தப்பட்டதுனால. ஸ்தோத்திரம். இதே ஊர்ல ஸ்தோத்திரம் என்னுடைய தாத்தா போல மிஸ்டர் மோசஸ் ஸ்தோத்திரம் அவர் பணி செய்தவர். 1987 ஆண்டு தான் அவர் மரித்தார். ஸ்தோத்திரம். போன முறை வந்திருக்கும் போது ஈப்போக்கு போயிருந்தோம். நேற்றைக்கு இரவுல எங்க ஊருக்கு வெள்ளியூருக்கு தெரிஞ்சு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு. ஈப்போல ரெவரண்ட் ராஜன் ஸ்தோத்திரம் ஒரு சர்ச்சினுடைய போதகரா இருக்கிறார். நேற்று போன் பண்ண, தம்பி முடிச்சுட்டு நீங்க இங்க வந்திருக்க, புதன்கிழமை உங்களை அனுப்பி விடுறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாமே பேக்கேஜ் ரெடி, அதனால முடிச்சுட்டு நாங்க போயிட்டு ஒரு நேரம் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். முற்பிதாக்கள்லாம் வந்து பாடுபட்ட இடம். இந்த மலேசியாவில் கஷ்டப்பட்டாங்க. இந்தியாவில் மலேசியக்காரன் வீடுன்னு சொல்லி பெயர் வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கும் தாத்தா மோசஸ் மறிச்சிட்டாரு, பிள்ளைங்க எல்லாம் ஸ்தோத்திரம் மலேசியக்காரனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அதனால ஸ்தோத்திரம். இந்த பூமியில இயேசுவுக்காக வாழணும், நல்லா உழைக்கணும், நல்லா பழைக்கணும், நல்ல ஸ்தானத்துல வரணும். நாம மறைந்திருக்கணும், இயேசு மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் மறைந்திருக்கணும், இயேசு வெளிப்படணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியக்கார சகோதரி ஜாய் சொன்னாங்க, எங்க அப்பா ஊழியத்துல கஷ்டப்பட்டா, ஒரு நேரம் சாப்பாடு இல்லை, தெரியும், உண்மை அதுதான். ஸ்தோத்திரம். ஆனா அவர் எங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரோ அதுக்கு பின்னாடி வர்ற நாங்க நல்லா சாப்பிடுறோம். நேற்று கூட சைனா சாப்பாடு கிடைச்சது. ஸ்தோத்திரம். இந்த பேரே வாழ்க்கையில வரமாட்டுக்கு. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஏதாவது ஒண்ணு பார்த்துருவோம், அப்பதான் ஊர்ல போய் சொல்ல முடியும் சொல்லி சாப்பிட்டு பார்த்தோம். இறங்க மாட்டுக்கு, இறக்கணும். ஆமா, ஒரு கட்டம் சாயா மாதிரி உன்னை தந்து ஊத்தி இறங்கிட்டேன். இனி என்ன நடக்குதோ தெரியல. கிருபை இன்னைக்கு வரை காத்துச்சு, நாளைக்கு வரை காத்துட்டா போதும், அப்புறம் கருதிடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப தேவன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கணுமா, ஆசீர்வதிக்க கூடாதா? சந்தோஷமா புசித்திருங்க, குடித்திருங்க. ஆனா புசிப்ப முடிப்போம், நாளைக்கு சாவோம் நினைக்க கூடாது. புசிப்போம், குடிப்போம், தேவனுக்காக வாழுவோம், பரலோகம் போய் சேருவோம். அல்லேலூயா. மரித்து கல்லறையில போய் சேர்வதை விட இயேசுவோட வாழ்ந்து நித்திய ராஜ்யத்துல பரலோகத்துல போய் சேர வேண்டும் என்கிறது இந்த சபையினுடைய ஒரு தரிசனமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இப்படி ஒரு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இது பிறந்த நாளுக்காக சபை அல்ல, கல்யாண நாளுக்காக ஒரு சபை அல்ல, கல்லறைக்காக போய் சேரதுக்காக ஒரு சபை அல்ல, கல்லறை நாளை கொண்டாடுகிற சபையும் அல்ல. இது ராஜாதி ராஜாவை சந்திக்கக்கூடிய, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மேன்மையான தரிசனம் உள்ள சபை என்பதை இந்த சமாதானத்தின் எல்லை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அல்லேலூயா. இப்போ பேதுரு எங்க ஏறினாரு? ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினாரு. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம என்ன படிச்சோம்? மேல் வீட்டுல பஸ்கா இருந்துச்சு. ஆமென். அப்ப மேல் வீட்டுல பஸ்கா இருக்கு. இப்ப மேல் வீட்டுல பேதுரு என்ன செய்ய போறாரு? ஜெபம் பண்ண போறாரு. நம்ம இப்ப இருப்பது எந்த வீடு?
மேல் வீடு. இங்க என்ன பண்றோம்? இயேசுவையே பேசுகிறோம். ஆமென். இங்க ஒரு பஸ்காவையே விரும்புகிறோம். ஆமென். அப்ப நாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அடையாளம் இடப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு 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 என்று நம்முடைய வார்த்தை வாழ்க்கை முழுவதுமே இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்பது சத்தியம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போது நம்முடைய வார்த்தை, பார்வை, செய்கை, ஜீவியம் ஒவ்வொரு அசைவும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த மலேசிய தேசத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் வெளியே போகும்போது இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வையினால, பேச்சினால, செய்கையினால இயேசு வெளிப்பட வேண்டும். அநேகருக்கு இயேசுவின் அன்பை சொல்லக்கூடிய கருவிகளாக, நற்செய்தி அறிவிப்பவர்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் பேதுரு மேல் வீட்டுல ஜெபித்தார். இன்னைக்கு நாம மேல் வீட்டுல ஜெபித்தோமா இல்லையா? துதித்தோம், ஜெபித்தோம், ஆராதித்தோம், ஆவிக்குள்ளாய் மாறினோம். ஸ்தோத்திர தேவனிடத்தில் சில விண்ணப்பங்களை வைத்தோம். இது எல்லாம் மேல் வீட்டில் நடக்கிற அனுபவம். ஆமென். மேல் வீடு என்பது சிந்தனை மண்டலத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே படுத்திருந்தாலும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணலாம்? கூட்டம் என்ன வழக்கமா முடியறனால முடியலையே. ஸ்தோத்திரம். முடிச்சோமா, சாப்பிட்டோமா, அங்க போனோம்னு நினைச்சோம். இந்த ஆடு இப்ப விட்டல் மாதிரி தெரியல, என்ன செய்ய? ஸ்தோத்திர கதை வேற பூட்டி இருக்கு. திறந்தா இவன் வேற முடிச்சு நம்மளை பாக்குறான். போகலாமா, போகக்கூடாதா? சரி, ஜோமனை ஆரம்பிக்கும் போது டக்குனி போயிருவோம். ஸ்தோத்திரம். விருந்து போயிரு சாமி. ஸ்தோத்திரம். அதனால இன்னைக்கு இருப்போம். எல்லா நாளும் பார்த்த ஊருதான், பார்த்த குடும்பம் தான் இருப்போம். கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் குழப்பம் இல்லை. சாப்பாடு வாசனை வர மாதிரி தெரியுது. அதனால முடிச்சு ஒண்ணு விருந்து சாப்பிடலாம், தைரியமா ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப மேல் வீட்டில் ஜெபம். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய சிந்தனை மண்டலத்துல என்ன இருக்கணும்? ஒன்று பிரதானமா இயேசு, இரண்டாவது ஜெபம். எதற்கும் ஜெபம், எதற்கும் ஜெபம். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நாம் ஒரு அப்பாட்ட சொல்றது போல, அம்மாட்ட சொல்றது போல நல்ல ஸ்தோத்திரம் இதயம் திறந்து அவரிடத்துல ஜெபிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய பாரங்களை சொல்லும்படி கெத்செமனேயில போய் ஜெபித்தார். முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார். அவருடைய இதய பாரம், வியாபாரம் எல்லாம் நீங்கும்படி அவருடைய ஸ்தோத்திரம் அந்த வேர்வை நாளங்களில் எல்லாம் ரத்தம் பாய்ந்தது. எத்தனை பாரம்! இயேசுவுக்கு இல்லாத துக்கமா? அவருக்கு இல்லாத பாரமா? எவ்வளவு துக்கத்தையும் பாரத்தையும் இயேசு கெத்செமனேயிலே கொண்டு வெளிப்படுத்தினார் அல்லவா? இன்னைக்கு பாரம் உள்ளவங்க இருக்கீங்களா? துக்கம் உள்ளவங்க இருக்கீங்களா? படிப்புக்கு என்ன செய்வேன், பணத்துக்கு என்ன பண்ணுவேன், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதே என்கிற துக்கம் உண்டல்லவா? ஸ்தோத்திரம். மேல் வீட்டில் ஜெபிக்க வேண்டும். இந்த ஆலயத்துல வாங்க, சமயம் எடுத்து ஜெபிங்க. ஒரு வீட்டு கூட்டம் அறிவிச்சாங்க, அந்த வீட்டுல போய் எல்லாரும் கூடி அந்த குடும்பத்துக்காக ஜெபிங்க. அல்லேலூயா. மேல் வீட்டில் பேதுருவின் ஜெபம் அது தேவனுடைய பார்வையில விருப்பம் உள்ளதா இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கிருபையின் கடைசி நாட்கள், இந்த கிருபையின் கடைசி நாட்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனா ஜெப ஆவி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நல்லா சமைச்சாலும் ஜெபிப்பாங்க, ஒரு சின்ன யாத்திரை போனாலும் ஜெபிப்பாங்க. இப்போ அந்த ஜெப ஜீவியம் இருக்குதா? ஸ்தோத்திரம். சிலர் நல்லா ஜெபிச்சீங்க, இப்ப ஜெபிக்க முடியல. இப்ப தூக்கம் தூக்கி அடிக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஊர்ல 7 மணிக்கு மேலதான் விடியுது. ஸ்தோத்திரம். அதனால எட்டி பார்த்துட்டு அது விடியல, நம்ம ஒண்ணு தூங்குவோம்னு சொல்லி 8 காலுக்கு எந்திரிச்சு கடமை செய்ய பாக்குறீங்களா? அல்லேலூயா. அதிகாலையில நாம் தேவனை தரிசிக்கக்கூடிய நல்ல பாக்கியம் பெற வேண்டும். மோசே அதிகாலையில் ஆயத்தமாகி தேவனை தரிசித்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஸ்தோத்திர தேவ சபையினுடைய ஜெப ஐக்கியம், ஊழியர்களோடு உள்ள ஜெப ஐக்கியம், இப்படி இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தானியேல் அவிதமாக ஜெபித்தார். அந்தி சக்தி மத்தியான ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவனை ஸ்தோத்திர சந்திக்க முடியல. ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனுஷனை குற்றப்படுத்த முடியாது, வெட்கப்படுத்த முடியாது, தலைகுனிய செய்ய முடியாது. அல்லேலூயா. ராஜாட்டே போய் ஸ்தோத்திரம் பராதி சொல்லி அங்கிருந்து ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகை உண்டாக்கி சிங்க கபில போட்டாங்க. ஆனா சிங்கம் சாப்பிடல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேல நல்ல ஸ்தோத்திரம் சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி சாப்பிட்டுருக்கணும், சாப்பிடல. காரணம் குற்றமற்றவனை சிங்கம் மோந்து கூட பார்க்காது. அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் சொன்னா, முந்தின நாளே எல்லா சிங்கமும் நல்லா சாப்பிட்டுட்டான். நல்ல முழு ஸ்தோத்திரம் நல்ல இறைச்செல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வயிறு டாம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். தானியேல தூக்கி போடும்போது எல்லாமே வரிசையா படுத்துட்டான். ஸ்தோத்திரம். அப்ப வயிறு நமக்கு நல்லா ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும்? படுத்திருக்கும் போது நம்ம வயிறே ஸ்தோத்திரம் இமயமலை மாதிரி, ஸ்தோத்திரம் ஜெட்டிங்க இல்லாட்டி மாதிரி அப்படி தெரியும். நமக்கே தெரியும். ஏறி இறங்கும். ஏறினது இறங்கினா சந்தோஷம், இறங்கினது ஏறினா சந்தோஷம், இல்லைன்னா கஷ்டகாலம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லா ஸ்தோத்திரம் சிங்கமும் லைனா படுத்துட்டு தானியேல தூக்கி போட்டோன்னா அது அவரு போய் அவர் மெத்தையில விழுந்த மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி அவர் விழுந்துட்டாரு. அல்லேலூயா.
தோத்திரம் பயப்படவே இல்லை. இப்போ தானியேலுக்கு கண் மூடி அவர் ஒரு ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இப்போ அந்த சிங்கங்கள் எல்லாம் மூச்சு விடும்போது எப்படி இருக்கும்? தானியேல் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கி இருப்பாரு. அம்மா தாளாட்டது போல இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? உங்க அம்மா தாளாட்டலையா? இல்லையா? தோத்திரம். யோசிச்சு பாருங்க. அப்ப தானியேல் படுத்திருக்கும் போது ஆறாரோ தூங்குன்னு சொல்லி தோத்திரம். தானியேல் நல்லா தூங்கிட்டாரு. அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கம் வரல. தானியேலே, நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை தப்புவித்தாரா, விடுவித்தாரா? எஸ். ஆமா ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்கம் ஒண்ணும் செய்யல. அந்த ஸ்தோத்திரம் தானியேலை தேவனாகிய கர்த்தர் ராஜாவை கொண்டு விடுவித்தார். ஆமென். அவர் வெளியே வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனா எவன் குற்றம் சாட்டுறானோ, எவன் லெட்டர் கொடுத்தானோ அவனை தூக்கி உள்ள போட்டாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விட்டுச்சா? ஸ்தோத்திரம். நல்ல முறுக்கு மாதிரி சாப்பிட்டுச்சு. நல்ல முறுக்கு மாதிரி சாப்பிட்டு குடும்பத்தையே காலி பண்ணிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிசாசு குற்றம் சாட்டுறதுக்கு இடம் வைக்காதீங்க. மாற்றார் உங்களை குற்றம் சாட்டுறதுக்கு இடம் வைக்காதீங்க. அல்லேலூயா. தானியேலை போல ஸ்தோத்திரம் உண்மையாய் ஜீவிங்க, உத்தமமாய் ஜீவிங்க, நீதியாய் ஜீவிக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட ஒரு குற்றம் இருக்குன்னு பிசாசு வந்து விரல் சுண்டக்கூடாது. அந்த அளவுக்கு இயேசு குற்றமற்றவர், இயேசு மாசற்றவர். அவருடைய சிரசு முதல் பாதம் வரையிலும் குற்றத்துக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. தீங்கை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்ணர். ஆமென். அவருடைய பிள்ளைகள் நாம அப்படி இருக்கிற மாதிரி இருக்க கூடாதா? வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படிதான் வாழணும். ஆமென். நல்ல சாப்பாடு சாப்பிட நினைக்கிறோம், நல்ல ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்க நினைக்கிறோம், நல்ல ட்ரெஸ் போட நினைக்கிறோம், நல்ல வீடு, நல்ல காரு. ஸ்தோத்திரம். நான் சொல்ற நல்ல ஜீவியம் வேணும். அல்லேலூயா. குற்றமற்ற ஜீவியம், மாசற்ற ஜீவியம், ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தேவன் விரும்புகிறார். தானியேலுக்குள்ள இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு, இன்னைக்கு நமக்குள்ள வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 1:13-15 வரை என்ன சொல்லுது? அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். ஸ்தோத்திரம். அப்படி மேல் வீட்டை ஏறிட்டாங்களா? அப்படியே 14 வசனத்துக்கு வந்துருங்க. அங்க இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது போதும். இப்ப மேல் வீட்டில ஸ்தோத்திரம் ஒரு கூட்டம் கூடி இருக்குது. அவர்கள் ஜெபத்தில் தரித்திருக்கிறார்கள், ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 120 பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப மேல் வீடு என்கிறதான ஸ்தோத்திரம் தேவன் வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கையில என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். தேவனோடு ஒரு மனம். நேற்று சொன்ன ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தோடு ஒரு மனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கர்த்தருடைய காரியத்துல ஒரு மனமா இருந்தாங்க. ஆனா அனனியா சப்பரா எப்படி இருந்தாங்க தெரியுமா? அதே கூட்டத்துலதான் இருக்குது. ஸ்தோத்திரம். அனனியா சப்பரா எப்படி இருக்கு? தேவனுக்கே ஆமா துப்பாக்கு ஒரு வேலை காட்டுது, ஆலயத்திலே துப்பாக்கு ஒரு வேலை காட்டுது. ஸ்தோத்திரம். 2ஆம் நம்பர் வேலை காட்டுறதுக்கும் ஒரு குடும்ப ஐக்கியம் இருக்குது. நாமெல்லாம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவாக தான் இருக்க வேணும். எல்லைகளில் சமாதானம், பிள்ளைகளில் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தரின் பிரியம் உண்டு. ஆனா அதே நேரம் ஆலயத்துக்கு வந்த பின்பு அனனியா சப்பரா இவங்கெல்லாம் ஏமாத்துக்கார கேஸ், திருட்டுக்கார கேஸ். ஸ்தோத்திரம். கொஞ்சம் வித்தியாசமான கேஸுகள், தன்னை காட்டுகிற கேஸ். இது கரை தேராது. பக்கத்துல சொல்லுங்க, தன்னை காட்டுனா கரை தேராது. அது சொல்லுங்க வெட்கப்படாம. தன்னை காட்டுனா கரை தேராது. அல்லேலூயா. அப்ப யாரை காட்டணும்? இயேசுவை காட்டணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சாட்சியில சொன்னாங்க, நாங்க இம்மட்டு நிற்பது நிர்மூலமாக இருப்பது கிருபையே. ஆமென். ஸ்தோத்திரம். அதுல யாரு மகிமைப்படுறா? இயேசு. அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். நான் இப்படி ஊழியம் செய்யற ஆள் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த அம்மாவை திருமணம் பண்ணி எனக்கு தெரியாது. குடும்பத்துல நிறைய காரியம் அப்படி இப்படிலாம் வகை போட்டு வைப்பாங்க. ஸ்தோத்திரம். தேவ சித்தம் தான் நடக்கும், நீதி எல்லாம் நடக்காது. அல்லேலூயா. நீங்க நிறைய லைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஸ்தோத்திரம். அது அப்படியா இப்படியா சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் ஒயிட் லைன், ப்ளூ லைன், வயலட் லைன்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. தேவ சித்தம் அந்த லைன் தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்போ 120 பேர் அவர்கள் ஒருமனமாய் கூடினார்கள், ஜெபத்தில் தெரிந்திருந்தார்கள். இவர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப இந்த சபையாகிய எல்லையில தேவன் 3வது எதை தர விரும்புகிறார்? ஒரு அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஆமென். சவுல் போகும்போது கழுதையை தேடிதான் போனாரு. ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல இறங்கின போது அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் கர்த்தர் நம்மோட பேசுவார்.
ஸ்தோத்திரம். யாரை கொண்டாகிலும் பேசுவார், வசனத்தோடு பேசுவார். ஸ்தோத்திரம். நம்மை அழைப்பார், நம்மை இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கொண்டு வருவார். சில குறிப்பிட்ட காரியங்கள் நம்மை உருவாக்குவார், நம்மை பயன்படுத்துவார், நம்மை அபிஷேகிப்பார். காலங்களுக்கு பின்பு பார்த்தா கர்த்தர் நம்மை கொண்டு தேவ சித்தத்தை திட்டத்தை நடப்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தெரியாது, ஆனா விட்டு கொடுக்கணும், ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஸ்தோத்திரம் 10 வருஷம் ஊழியத்துக்கு நான் லேட். 91 ஊழியத்துக்கு வந்திருக்கணும். 96 பாஸ்டர் தாமஸ் ஐயா சொன்னாங்க, இந்த ஊழியத்தை தம்பி நீ செய்யணும். ஐயோ நமக்கு இது ஆகாது. ஹல்லேலூயா. கல்யாணத்தன்னைக்கு பாஸ்டர் கேட்டாரு, ஸ்தோத்திரம், தம்பி நீ முழு நேர பணி செய்வியா? மாட்டேன்னு தான் சொன்னேன். இந்த சிஸ்டத்தை கேட்டது ஆமான்னு பாவி கெடுத்தாலேன்னு நினைச்சேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால ரொம்ப கண்டிஷன் ஃபைல்லையே கொண்டு வந்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா நாள் வரும்போது கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்க கண்டேன் என்று திட்டமாய் சொன்ன போது ஸ்தோத்திரம் வந்தனையா அப்படின்னு வந்துட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு நார்த் இந்தியா குருஜா ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா டெய்லர்னால ரொம்ப கொடுத்தார். ஸ்தோத்திரம். அதெல்லாம் கோல்டன் கலர்ல போட்டு ரொம்ப அழகு பார்த்தேன். ஸ்தோத்திரம். அப்புறம் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்தோத்திரம் இப்ப பாவமா அப்படி வந்துட்டேன். இது பாவமாவா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவன் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்பு சந்தோஷமா மாறும். அந்த அபிஷேகம் நம்ம மேல வரும்போது வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. சாத்தான் பாவம் செய்யறதுக்கு அபிஷேகப்படுத்துகிறான், ஆனா கர்த்தர் நம்மை அபிஷேகப்படுத்துறான்னு சொன்னா பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அபிஷேகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனிதன் தெய்வத்தை அபிஷேகப்படுத்துகிறான். ஆமாவா இல்லையா? தண்ணீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம். மனிதன் இன்னைக்கு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனா நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னை உங்களையும் அவர் அபிஷேகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பலவீனத்தில் விடுதலை, வியாதியில் விடுதலை, மரணத்தில் விடுதலை, பாவத்தில் சாபத்தில் எல்லாத்திலும் விடுதலை கர்த்தருடைய அபிஷேகம் கொண்டு வருகிறது. ஆமென். இந்த மேல் மாடியில் கூடி வருகிற போதெல்லாம் உங்களுடைய அபிஷேகம் என்னை நிரப்பணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சப்ஜெக்ட் வரலையா நீ சொல்லணும், உங்களுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், என் சப்ஜெக்ட் ரொம்ப ஷார்ப்பா எனக்கு புரியணும். வேலை செய்ய முடியலையா நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த வேலை செய்ய எனக்கு ஒரு ஞானம் தாரும். ஷார்ப்பா கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுப்பார். டிரைவ் பண்ண ஸ்தோத்திரம் விசேஷித்த ஞானம், ஒரு குடும்பத்தை நடத்த விசேஷித்த ஞானம், இது எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிறார். ஆமென். ஆவியானவர் ஆள் தத்துவம் உடையவர், அவர் நம்மை நடத்துவார். ஒரு அப்பா கைட் பண்ணணும்னா பிள்ளை எப்படி கைட் பண்ணுவார்? ஸ்தோத்திரம். நான் என் பிள்ளைகளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு 501 கேள்வி கேட்பேன். ஸ்தோத்திரம். மகளுக்கு காலேஜுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு வச்சிருக்கியா காலி பண்ணிட்டியா, எவ்வளவு இருக்கு, 300 ரூபாய் போயிட்டா எப்படி ஆச்சுது அப்படி கேள்வி கேட்பேன். அப்பவுமே என் மகன் நினைப்பா, இந்த ஆளுகிட்ட 500 ரூபாய் வாங்காம இருந்திருந்தா நல்லாதான் இருக்குமோ, 501 கேள்வி இதுவரை கேட்டுவிட்டார அப்படி ஒருவேளை என் பையனும் பொண்ணும் நினைக்கலாம். ஸ்தோத்திரம். அவளை நான் கைட் பண்றேங்கிறத உண்மை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க ஸ்தோத்திரம் என்னுடைய உழைப்புல சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளைகளுடைய காசு பணம் வீண் வரை ஆகக்கூடாதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, பணத்துல கவனமா இருங்க. சம்பாதிக்கிறேன்னு சொல்லி வீணா செலவழிக்காதீங்க, இஷ்டத்துக்கு செலவழிக்காதீங்க. கர்த்தர் உங்களை நம்பி தந்த பணத்தை ஆண்டவரிடத்துல வாங்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன நம்பி தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த குறிப்பிட்ட பணத்தை உங்க கரத்துல தருகிறேன், இதை ஆசீர்வதியும். அல்லேலூயா. இந்த பணத்துல ஒரு அபிஷேகம் இருக்கட்டும், அது எனக்கு பயன்படட்டு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படட்டு, என் குடும்பத்துக்கு பயன்படட்டு, என் எதிர்காலத்துக்கு பயன்படட்டு. அந்த ஸ்தோத்திரம் பணம் பொருள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வேணும். நம்ம மேல, குடும்பத்து மேல, பிள்ளைகள் மேல நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய அபிஷேகம் அவசியம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய செருப்புல கூட அபிஷேகம் இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? ஆனா வனாந்தரத்துல 40 வருஷமா ஸ்தோத்திரம் நடந்து 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 அது தேய்ச்சி போகவே இல்லை. அல்லேலூயா. நம்ம இப்ப 2000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி வீட்டுல வரும்போது ஸ்தோத்திரம் பின்னால வாது அத்துச்சுது. ஸ்தோத்திரம். 3வது நாள் கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது அவன் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். நம்ம செருப்பு தான் இப்படிதான் இன்னைக்கு போகுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் புருஷன் மட்டும் 6 லட்சம் பேரு ஒருத்தனுடைய செருப்பு காணாம போகல, அத்தனை பேரும் செருப்பு போட்டு தேயாம பயன்படுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் குறையாத ஆசீர்வாதத்தை தரும், மாறாத ஆசீர்வாதத்தை தரும், மகிமையின் ஆசீர்வாதத்தை தரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 20:6 படிச்சீங்கன்னா மேல் வீட்டில் ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஃபெலோஷிப். கர்த்தர் நல்லவர். பிறந்ததுல இருந்து இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமா, பிறந்து முதல்ல கொண்டு சர்ச்ல பாயில போட்டதே ஒரு என்டிபிசி சர்ச் தான் வெள்ளியூர்ல. இன்னைக்கு வர இதுல இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல ஃபெலோஷிப். ஒரு நல்ல அம்மா அப்பா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆசிரியர் இருந்தா ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல பாதுகாப்பு, நல்ல அதிகாரி இருந்தா, நல்ல பிரதமர் இருந்தா, நல்ல ராஜா இருந்தா நாட்டுக்கு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் இந்த சாப்பாட்டு கடை நல்லா இருக்கும், மலக்காவில போய் ஸ்தோத்திரம் செல்வ ஹோட்டலுக்கு போனா தமிழ்நாட்டு சாப்பாடு கிடைக்கினே போனோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போனோம் இல்ல
சோத்திரம் 150 கிலோமீட்டருக்கு போய் சோத்திரம் நல்ல சாப்பாடு கிடைச்சது. காசு எவ்வளவு எனக்கு தெரியல, ஆனா சாப்பிட்ட மாதிரி இருந்து. அல்லேலூயா. தேடுறம் இல்ல சோத்திரம். ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ள சபை வேணும், ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஊழியர்கள் வேணும், ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு ஆவியின் ஐக்கியம் வேணும், விசுவாச ஐக்கியம் வேணும். ஆமாவா இல்லையா? வேணுமா வேண்டாமா? ஆபத்தில் உதவுவதற்கு தான் சகோதரன் பிறந்திருக்கிறார். நாமே ஒரு விசுவாச ஐக்கியத்துல வளர்ந்து வருக வேணும். ஆகவே இந்த ஐக்கியத்தை விரும்புக, இந்த ஐக்கியத்தை நாடுக, இந்த ஐக்கியத்தில் வளர்ந்து வருக வேணும். இதுவரை ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேணும். ஞானஸ்நானம் இதுவரை பெறாதவங்க இருந்தீங்கன்னா நீங்க இந்த நாட்களில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஜனத்தினால ஸ்தோத்திரம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் ஒரு பாக்கியம் வேண்டும். ஆவி நிறைவான அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேணும். அப்பொழுதுதான் கர்த்தருக்காக வாழ முடியும். இல்லைன்னு விழுவதுமான ஒரு ஜீவியம் இருக்கும். ஆனா அபிஷேகம் வந்துச்சுன்னா கர்த்தருக்காக ஸ்டாண்டர்டா நிமிர்ந்து நிற்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு பலகை இருந்து அது நிமிர்ந்து நிற்கிற பலகை. யாரா சொல்றது? ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாழ்வு இயேசுவுக்காக வந்து வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவியின் அபிஷேகம் நம்மை நிரப்பும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஐக்கியத்தில் 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள் இருக்கிறது, ஆவியின் கனிகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த மேல் வீட்டில வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 8 to 10 வரை படிச்சீங்கன்னா மேல் வீட்டுல பரிசுத்தவான்களுக்காக பணிவிடை ஊழியம் நடைபெற்றது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகளின் புத்தருடைய நாட்கள்ல ஸ்தோத்திரம் தேவ மனிதனுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு மேல் வீட்டுல ஒரு ஸ்தோத்திர அறை கட்டப்பட்டது. அங்க ஒரு நாற்காலி, அங்க ஒரு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல டேபிள், ஒரு நல்ல கட்டில், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல விளக்கு எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு சுகமாய் தங்கி இருப்பதற்குரிய பணிவிடை உண்டாயிற்று. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பணிவிடைக்காரர்களாய் மாறணும். கர்த்தருடைய ஊழியத்தின் பணிவிடைக்காரர்களாய் மாற வேணும். ஒரே ஒரு வாழ்வு இயேசுவுக்காக வாழ்ந்து மடிக்க வேண்டும். அல்லேலூயா. பணிவிடை என்பது அது தூதர்களின் ஆவி. அல்லேலூயா. ஒரு வயோதிப தகப்பனருக்கு ஒரு கப் தண்ணி கொடுப்பது பணிவிடை. ஆமென். ஒரு ஆசிரியருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றது பணிவிடை. ஸ்தோத்திரம். ஆலயத்துல ஒரு கூட்டி பாய் போடுறோம், ஸ்தோத்திரம், சேர் எடுத்து வைக்கிறோம், பணிவிடை. பணிவிடையின் ஆவி இன்னைக்கு அவசியம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரணம் பணிவிடை. ஆமென். எங்க சர்ச்சிலெல்லாம் பாத்ரூம்லாம் படாத பாடு, நீட்டா சுத்தமா வச்சிருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா தேவையும் கர்த்தரை சந்திக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். நானும் மனைவி மக்கள் 4 பேரும் ஸ்தோத்திரம் ஊழியத்துல. எங்க பெற்றோர் எல்லாம் பட்ட கஷ்டம்லாம் இன்னைக்கு ஊழியத்துல இல்ல. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நாங்க இங்க வந்தாலும் 150 பேர் அங்க ஆராதனை முடிச்சுட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆகார ஒழுங்கு கூட கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவுமே தேவன் பண்ணுகிற ஒரு பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிள்ளைகள் படிக்கிறார்கள், எவ்வளவோ ஏழை குடும்பங்கள் பராமரிக்கப்படுகிறது. மிஷனரி ஊழியர்களுக்கு பல பரிகாரங்கள் செய்யப்படுகிறது. இது எல்லாம் திறமை இல்லைங்க, பணிவிடை செய்ததனால் வருகிற பரலோகத்தின் பலன், அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு வருகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. கடைசியாக ஸ்தோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். எத்தனை நாள் கர்த்தர் தந்திருக்கிறாருன்னு முக்கியம் இல்ல, இப்படிப்பட்ட ஒரு நாளையும் தந்திருக்கிறாரு. குற்றமற்ற ஒரு ஜீவியம் வாழ்க்கையில வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு குற்றமற்ற ஒரு ஜீவியம், பரிசுத்த ஒரு ஜீவி வேண்டும். நான் பரிசுத்த, ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்முடைய குடியிருப்பு நிரந்தரமாய் இந்த மலேசியா அல்ல, இந்த இந்தியா அல்ல, இந்த உலகம் அல்ல. நமக்கு ஒரு மகிமையான பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே இயேசு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸ்தோத்திரம். அந்த இயேசுவை சந்திப்பதற்கு
நாம் நீங்களும் ஆயத்தம் அடைவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சமயம் போனாலும் 2 நிமிடம் எழுப்பி நின்று வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நாளைக்கு கேட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்காது. ஆகவே விடுதலையா வாயை திறந்து 2 நிமிடம் விடுதலையா வாயில திறந்து ஸ்தோத்திரம். ஒருவேளை ரட்சிப்புக்காக கேட்கக்கூடியவங்க ரட்சிப்பை கேளுங்க. ஞானஸ்நானம் வேணும் என்பவர்கள் ஞானஸ்நானத்தை கேளுங்க. அபிஷேகம் வேணும் என்பவர்கள் அபிஷேகத்தை கேளுங்க. இந்த ஐக்கியத்துல நான் இன்னும் உறுதியா இருப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தர் நல்ல தருணத்தை தருகிறார். ஹalleluya, ஹalleluya. நான் வந்து போகிற அனுபவம் அல்ல. என்னுடைய பெயர் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுகிற போது, ஞானஸ்நானம் பெறுகிற போது, அபிஷேகம் பெறுகிற போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அதுபோல என்னுடைய பெயர் ஸ்தோத்திரம் சபை என்கிற அங்கத்துவத்தில் வர வேண்டும். ஆமென், ஹalleluya. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ வேணும். எல்லாரும் வாய்களை தரவுங்க, ஹalleluya. இதுவே திறந்து பேசுங்க. glory, glory, glory. குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே, மாசற்ற ஒரு ஜீவியத்தை தாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஒரு ஜீவியத்தை தாரும். சத்தம் கேட்கலையே. Praise the Lord. Hallelujah. Glory, Shama, Rabo, Nishagadabu, Nibalaba, Kandana. Hallelujah. உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், உணவுக்காக வாழ்ந்தது போதும், நண்பர்களுக்காக வாழ்ந்தது போதும், பணம் சம்பாதித்தது போதும். ஆமென். பரலோகத்தில் தேவனை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம் உண்டாகட்டும். ஏத்லோ கர்த்தர் தருவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபை இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு பரலோக பாக்கியம் வேணும். துதிங்க. ஹalleluya, hallelujah. Glory, Shama, Rabo, Nishagadabu, Nibalaba, Kandana. Holy Beyond Kana Shakuni. Hallelujah, hallelujah. துதிக்கிற சத்தம் கேட்கலையே. இந்த 2 நிமிட கரங்களை கொட்டி கர்த்தரை துதிங்களே. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை தாரு, உம்முடைய வல்லமையை தாரு. பிள்ளைகள் கேட்கலாம், வாலிபர் கேட்கலாம். ஒரு விசை என்னை அபிஷேகியோ. ஆண்டவரே யாபேசுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தது உண்மையானால், ஆக்கிலா கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அற்புதம் செய்தது உண்மையானால், இன்றைக்கு இந்த சபை அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானம் கடந்து வரட்டு. இயேசுவோடு இணைந்து வாழ்வதற்கு கிருபைகளை தாரு. ஒரு விசேஷித்த வல்ல அபிஷேகத்தை என் மேல ஊற்று. உம்முடைய விசேஷித்த அபிஷேகத்தை என் மேல ஊற்று. ஷமா ரபோ நீஷகலபோ நிபலப கந்தனா ஹல்லேலூயா கனா ஷாத்துனி. துதி. ஆமென். கால சத்தம் வானி துணித்திடுவே. என் இயேசு மராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானி துணித்திடவே. என் இயேசு மராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. கர்த்தர் நம்மோடு தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு நமக்கு கர்த்தர் தருவாராக.
இந்த எக்ஸ்பெக்டேஷன், ஹalleluya, ஆண்டவரே இயேசுவின் வருகை குறித்த எதிர்பார்ப்போடு ஜீவிக்க, ஹalleluya, ஹalleluya, இந்த சபையாகிய எல்லை சமாதானம் உள்ளதாய் இருக்கும்படியாக, ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம், பஸ்காவாகிய கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று கேளுங்க, ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென், ஸ்தோத்திரம். மனம் திரும்பி இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோடு கூட முடிவு பரியந்தம், ஹalleluya, கர்த்தருக்காக, ஆமென், நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்துவை இன்னும் உறுதியாய் பற்றிக்கொண்டு, ஹalleluya, ஹalleluya, அவரை சந்திக்க ஆயத்தமாவோம். இந்த ஆலயமாகிய, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த மேல் வீடாகிய, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த எல்லையிலே கர்த்தருடைய சமாதானம் நிறைவாய் உண்டாவதாக. ஹalleluya, ஜெபம், அபிஷேகம், ஐக்கியம், ஹalleluya, ஹalleluya, பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அனைத்து ஊழியங்களும் இந்த சபையாகிய எல்லையிலே தொடர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹalleluya, ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சபையில் எதிர்பார்க்கிற, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த நல்ல அனுபவங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த சபையில் உருவாக்கப்படவும், நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல அனுபவத்தில் வளரவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சபையின் ஜெபங்கள்ல ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் தர வேண்டும், வளர்ச்சியை தர வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இயேசுவை உயர்த்த வேண்டும், அவர் வெளிப்பட வேண்டும் என்கிற அந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஐக்கியத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நல்ல இணைப்பை கர்த்தர் நமக்குள் தந்து, ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய முற்பிதாக்கள் காண்பித்த அந்த சத்தியத்தின் பாதையிலே கடைசி மட்டும் நிலைத்து நின்று கனி உள்ளவர்களாய் ஜீவித்து தேவ ராஜ்யத்தில் பங்கடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, அபிஷேகத்தின் நிறைவோடு இந்த சபை, ஆமென், ஸ்தோத்திரம், அங்கே உயிருள்ள சபையாய், ஜீவனுள்ள சபையாய், அபிஷேகத்தினால் நிரம்பின சபையாய் கர்த்தர் மாற்ற போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பணிவிடை ஊழியங்களிலே பலப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளைக்காக நன்றி. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தாவை மட்டும் அற்புதமாய் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி நடத்தி கொண்டிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய ஆளுகைக்காக நன்றி, உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் எங்களுடைய பாடல்கள், துதி, ஸ்தோத்திரங்கள், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நிறைவான நன்மைகளை கட்டளையிட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூடி வந்த அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் பேர் பேராய், குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya, ஹalleluya. உடைய பிள்ளைகளோடு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல தீர்மானங்களோடு ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் ஆண்டவரே எழுந்து செயல்படவும், ஆண்டவரே மேன்மையான திவ்ய நன்மைகளை சுதந்தரிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், விருதாவாய் இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தரல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நோக்கத்தோடு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. யாபேசை போல தனி மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 இங்கே மேல் வீட்டறையில் ஆண்டவரே வந்த ஆசீர்வாதங்களை போல இந்த சபையின் அனுபவத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லைகளில் சமாதானம் வரட்டும், எல்லைகளில் சமாதானம் வரட்டும் என்று சொல்லி நாமத்திலே
எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும். இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்தின அருமையான போதகர் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களுக்காக, சகோதரி அவர்களுக்காக, பிள்ளைகள் 2 பேருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சுகத்தோடு பாதுகாப்பீராக. வேண்டிய நன்மைகள் யாவையும் கர்த்தர் தந்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். இதுவரை நடத்தினவர் இன்னும் அதிசயமாய் நடத்துங்கப்பா. இன்னும் அதிசயமாய் நடத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரங்களுக்கு ஆண்டவரே லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் தொடர்ந்து உபயோகப்படுத்துவீராக. இதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இந்திய தேசத்திற்கு அவர்கள் யாத்திரைப்படுகிறார்கள், தங்களுடைய ஊழிய களத்துக்கு செல்லுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் பலனோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக. கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாய் பாஸ்டர் அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே சரீரத்திலே ஆண்டவரே விசேஷமாய் கால்களை நல்ல பலனை தாரும். ஆண்டவரே தொடர்ந்து ஓடுவதற்கு, தொடர்ந்து கர்த்தருக்காய் செயல்படுவதற்கு கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இந்த வேளையில் யாவரையும் சமாதானத்தோடு அனுப்பும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே ஜெபிக்கும்படி கேட்கப்பட்ட ஆண்டவரே காரியத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சகோதரி லீலா அவர்களுடைய ஆண்டவரே சகோதரி நிர்மலா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து சரீரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற இந்த சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை தாரும் என் தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறேன். இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு படுக்கையில் இருக்கிற அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே பலவிதமான தேவைகளோடு உடைய சமூகத்தில் வந்தவர்கள் உண்டு. சரீர பலவீனங்களோடு, ஆத்மாவில் மன பாரத்தோடு, சோர்வோடு வந்தவர்கள் உண்டு. புது பலத்தினால் நிரப்பி அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வெறுமையாய் அனுப்புவதில்லை ஆண்டவரே, நீ நிரப்பி அனுப்புகிறேன், நிரப்பி அனுப்புகிறேன். இந்த ஆண்டவரே நன்மைகள் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகளில் தனிந்து போகாமல் இந்த நன்மைகளில் உம்முடைய பிள்ளைகள் பெருகும்படி ஆசீர்வதியும். சமாதானத்தோடு நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்துதல், பாதுகாவல் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்த போதகர் குடும்பத்தோடும் ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட, ஒவ்வொரு நாள் கூட்டங்களில் வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரோடும் கர்த்தருடைய வருகை பரிந்து இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் கரம் குலுக்கி வாழ்த்துதலை சொல்லுங்க, அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.